ஸோ டாஸ்மாக் நிறுவனத்தை முன்வைத்து அந்த ஈடு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய டிஸ்டிலரிஸ்க்கு போகிறாங்க, நிறுவனங்களுக்கும் கால்ஸ் போன நிறுவனங்கள் மீதும் ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து தமிழக வரலாறுல, தமிழக அரசியல் வரலாறுல முன்பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி ஒரு அமைச்சரவையில் இடம் பிடித்த ஒருவர் அப்படின்னா செந்தில் பாலாஜி. டாஸ்மாக் கடையில் அந்த டிஜிட்டல் இது கிடையாது, பில்லிங் சிஸ்டம் கிடையாது, பில் போட்டு தரதும் கிடையாது. இப்போ பில் போட்டு தராத நிலையில் அவங்க காட்டுறது தானே கணக்கு. இப்போ இது இடைப்பட்ட காலத்தில் இரவு 8 மணிக்கு மேலே சரக்கு வந்து இறங்கும். இரவு 8 மணிக்கு மேலே வந்து இறங்கக்கூடியது நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது தான். கலெக்ஷன் ஆகுதுல, இந்த கலெக்ஷன் ஆகிற அமௌண்ட்ல ஒரு தொகையை அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு தொகையா இந்த கும்பல் எடுத்துக்கிட்டு எவ்வளோ நாள் இது நடக்குது? இது 2021 நடந்துக்கிட்டு இந்த பிளாக்ல சேல்ஸ் நடக்குதுல. இவங்களுடைய காஸ்ட் வந்து 1000 கோடி தான். இந்த 1000 கோடியை கொடுத்துட்றாங்க, மிச்சம் 9000 கோடி யார் எடுத்துக்கிறாங்க? இந்த குடும்பம் எடுத்து. இதுதான் நடந்துக்கிட்டு தமிழ்நாட்டில். அப்போ இதைத்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த 160 ரூபாய் குவார்ட்டர் அப்படின்னு வரக்கூடிய அந்த சரக்கு இருக்கு இல்லையா, இதோடைய அந்த மூலப்பொருள் அப்படின்றது எத்தனால் என்பதை கலக்கிறார்கள். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால் அதை நீ வந்து மனிதன் குடிப்பதற்கு நீ பயன்படுத்துகிற. மூட்டை தூக்குறவன் வந்து வாங்குறான். அதை ஏன் வாங்குறான்? அவனுக்கு அந்த மூட்டை தூக்கணும், அந்த வலியை தாங்க முடியாது அப்படின்றதுனால காலையிலேயே அவன் தான் போகிறான். சரியா? அப்போது அவனுக்கு பாதிக்குது. 50 தலைமுறைக்கு, 60 தலைமுறைக்கு, 70 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்துக்கிட்டு ஒரு மூட்டை தூக்குற வேண்டியது கூட நீ 10 ரூபாயை பிடிங்கிட்டு தான் போவ அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல்? இடம்பலம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகம் முழுக்க கடந்த 2 நாட்களாக இடி ரெய்டு இப்போது தொடர்ந்துக்கிட்டு நினைக்கிறேன் ஒரு இடங்களில். ஸோ டாஸ்மாக் நிறுவனத்தை முன்வைத்து அந்த இடி ரெய்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய டிஸ்டிலரிஸ்க்கு போகிறாங்க, நிறுவனங்களுக்கும் கால்ஸ் போன நிறுவனங்கள் மீதும் ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கட்டும், ஒரு டிபேட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வுமே வந்து ஊடகங்களில் பார்க்க முடியல. ஸோ இப்போது இந்த ரெய்டினுடைய நிலவரம் எப்படி இருக்குது சார்? இல்லை, இது ஆக்சுவலி நீங்கள் 2016 2021 ஆட்சி காலத்தில் டிவிஎஸ்சி பதிவு செய்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகள். இந்த வழக்குகளுடைய தொடர்ச்சி நீட்சி அப்படின்றத தான் அதை எடுக்கிறாங்க. அதை எடுக்கும் பொழுது இந்த குற்றச்செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்பொழுதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழக்குகள் பதிவு செய்யப்படலை. 2021 திரு செந்தில் பாலாஜி அவர்கள், 10 ரூபா பாலாஜி என்று அழைக்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜி அந்த துறைக்கு அமைச்சராக, எனக்கு தெரிந்து தமிழக வரலாறுல, தமிழக அரசியல் வரலாறுல முன்பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி ஒரு அமைச்சரவையில் இடம் பிடித்த ஒருவர் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். ஏன்னா அவர் வந்து கரூரில் பேசும்பொழுது தெளிவாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் 11 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிகிறது என்றால் 11:05 நீங்கள் மணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை. அந்த 11:10 அந்த அதிகாரி தடுத்தானா அவங்க இருக்க மாட்டாங்க. அது தன்னம்பிக்கை அந்த அளவுக்கு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும் வந்தால் நம்ம சொல்கிறது தான், எந்த திருட்டு வேண்டுமானாலும், எந்த கொள்ளை வேண்டுமானாலும், எப்படி வேண்டாமலும் நடக்கலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்ட்டு தான். இப்படியான ஒரு பின்னணி கொண்ட ஒரு நபர் அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னர் அந்த மண்டலம் வாரியாக அது பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த டாஸ்மாகோடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரே குடையின் கீழ் கொண்டு வராங்க. இந்த ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அந்த ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே செல்ல வேண்டும், ஸ்டாலினின் குடும்பத்திற்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்பது தான் இதனுடைய நோக்கம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அப்போது அங்கே இதை மொத்த கொள்முதலை செய்து ஸ்டாலின் குடும்பத்திற்கு கொண்டு போய் கப்பம் கட்டுவது என்பதனை முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது என்னுடைய கருத்து. இந்த மொத்த கொள்முதல் அப்படின்னு டார்கெட் வைக்கிறாங்க இல்லையா, அதாவது வாரத்துக்கு 250 கோடி அல்லது 300 கோடி அப்படின்னு. வாரத்துக்கு 300 கோடின்னு 4 வாரத்துக்கு எடுத்துக்கணும். அப்போ மாதத்துக்கு 1200 1300 கோடி. இந்த 1300 கோடி 1400 கோடி வந்து ஆண்டுக்கு அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்றது பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 12,000 15,000 கோடி. இந்த 15,000 கோடி ஒரு ஆண்டுக்கு அப்படின்றது 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 15 போட்டால் 75,000 கோடி. இந்த 75,000 கோடி யாருக்கு போகுது? ஒரு குடும்பத்துக்கு தான் போகுது. இது எங்கேயிருந்து சுரண்டப்படுகிறது?
இது மக்களிடமிருந்து இல்ல சுரண்ட அரசுக்கு இந்த விஷயங்கள் போகுதா, அரசுக்கு இந்த லாபம் போகுதா? இப்ப அரசுக்கு இது போகல அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டா. நீங்க அரசுக்கு ஒரு லாபம் காண்பிக்கப்படுகிறது. இப்ப இங்க பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இப்போ மொத்த கொள்முதல் டாஸ்மாக் என்பது என்ன? 1980களில் உருவாக்கப்பட்டது டாஸ்மாக். டாஸ்மாக் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு நிறுவனம் இருக்கிறது. இப்போ கர்நாடகாவில் எடுத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த கொள்முதல் நிறுவனம் இருக்கும். ஆந்திரா தமிழ்நாடு தான் முன்னோடி, தமிழ்நாடு காட்டி கொடுத்தது. தமிழ்நாடு முன்னோடி கிடையாது, தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியா முழுக்க, குஜராத் தவிர்த்து இந்தியா முழுக்க அந்தந்த மாநிலத்தில் அரசாங்கம் தான் மொத்த கொள்முதலை செய்கிறது. மதுபானத்தை மொத்த கொள்முதல் ஹோல்சேல் அப்படின்றத ப்ரொக்யூர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில அரசாங்கத்துடைய நிறுவனங்கள் தான். இந்த நிறுவனங்கள் சில்லறை வர்த்தகத்திலும் ஒரு சில மாநிலங்களில் ஈடுபடுகிறது. உதாரணத்துக்கு டெல்லி 1990களிலேயே டெல்லியில் சில்லறை வர்த்தகத்தில் அவங்க வந்துட்டாங்க. அதாவது நேரடி கடைகளை அவங்களே நிர்வகிக்கிறாங்க. தனியாருக்கு அந்த கடை கொடுக்காம அவங்க அந்த கடைகளை நிர்வகிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் 2002-2003 அந்த காலகட்டங்களில் மாற்றினாங்க. அதாவது டாஸ்மாக் என்பது மொத்த கொள்முதல் மட்டுமல்லாமல் நேரடி விற்பனையிலையும் அதுவே ஈடுபடும். ஏனென்றால் இந்த பார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த மது கடைகள் அப்படின்றது தனியாரிடம் செல்கிறது அப்படின்னும் பொழுது அங்கே தனிப்பட்ட ராஜாங்கங்களில் நடத்தக்கூடிய சமூக விரோத சக்திகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பண பின்புலத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்களுடைய மற்ற இதர சமூக விரோத சக்திகளை செய்வதற்கு ஒரு கடையை எடுத்து வச்சிடறான். இந்த கடையில் வர இன்கம்மை வச்சு இந்த ரவுடித்தனத்தில் அவன் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு உதவியாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் போய் அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு இந்த பணம், இந்த லாபம் என்பது தனியாருக்கு போகிறதுக்கு பதிலாக அரசாங்கத்திற்கே வரட்டுமே அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அது மட்டும் இல்லாமல் இதில் இரட்டை பெனிஃபிட், 2 பெனிஃபிட் வருது. என்ன அப்படின்னா, ஒன்று இந்த சமூக விரோத சக்திகளுக்கு பணம் போகிறது நிற்கும், 2வது அரசாங்கத்திற்கு அந்த பணம் வரும், அதை வேறு திட்டங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் திமுக அதை எப்படி மாற்றி அமைத்திருக்கிறது, அதுவும் முக்கியமாக செந்தில் பாலாஜி தலைமையில் இந்த கும்பல், இந்த கரூர் கேங் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வசூல் செய்யக்கூடிய இந்த கரூர் கேங் என்று எப்படி மாற்றி வைத்திருக்கிறது என்றால், இது மொத்தமாக இவர்கள் இந்த பணத்தை பெற வேண்டும். இந்த பணத்தை அவர்கள் பெறுவது அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, 150 கோடி 200 கோடி அப்படின்றத நீங்கள் அங்கிருந்து பிடுங்கி கொடுக்குறீங்க. இதையே நீங்கள் பிளாக்ல விற்றீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 10,000 அரசுக்கு கணக்கு காட்டாம டாஸ்மாக் கடையிலே விற்கப்படுது. எப்படி டாஸ்மாக் கடையில் விற்கப்படுது? டாஸ்மாக் கடையில் அந்த டிஜிட்டல் இது கிடையாது, பில்லிங் சிஸ்டம் கிடையாது, பில் போட்டு தரதும் கிடையாது. இப்போ பில் போட்டு தராத நிலையில் அவங்க காட்டுறது தானே கணக்கு. இப்போ இது இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 8 மணிக்கு மேலே, இரவு 8 மணிக்கு மேலே சரக்கு இறங்கும். இரவு 8 மணிக்கு மேலே இறங்கக்கூடியது நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது தான். ஏன்னா அது இப்போ உதாரணத்திற்கு காலையிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சேல்ஸ் நடக்குது. இவங்க எவ்வளோ ஸ்டாக்கு விற்று போயிருக்கு, எவ்வளோ ஸ்டாக் கையிருப்பு இருக்குது அப்படின்றத கணக்கை நைட்டு முடிக்கணும். ஏன்னா 8 மணிக்கு மேலே திரும்பி வருது ஸ்டாக்கு அப்படின்றதுல 10,000 பாட்டில்கள் வருகிறது என்றால் நீங்கள் 5,000 பாட்டில் தான் வந்தது என்று கணக்கு நீங்கள் இங்கே காண்பிப்பீர்கள். அவர்களும் அங்கே 5,000 பாட்டில் தான் அனுப்பி வைத்தோம் என்று காண்பிப்பார்கள். ஆனால் 10,000 பாட்டில் அனுப்பியிருப்பார்கள். இந்த 10,000 பாட்டில் இருக்குல்ல, இந்த 5,000 பாட்டில் இங்கே தானே இருக்கும் எக்ஸ்ட்ரா. இந்த 5,000 பாட்டில் நீ விற்று நீ கணக்கை ஒழுங்காக நேரடியாக கொடுத்துடணும். இதுதான் நம்மளுடைய ஒப்பந்தம். சரியா? அப்போது 5,000 பாட்டில் தானே அவன் அனுப்புகிறான். அவனுடைய கணக்குப்படி 5,000 பாட்டில். அப்போ அந்த 5,000 பாட்டில் எக்ஸ்ட்ரா வருது இல்லை, அந்த எக்ஸ்ட்ரா அவனுக்கு லாஸ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவனுக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா அவனுடைய உற்பத்தி அவருடைய காஸ்ட் எடுத்தீங்கன்னா அவனுக்கு 5 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகுது, அவன் 20 ரூபாய்க்கு விற்கிறான். அதை 140 ரூபாய்க்கு 160 ரூபாய்க்கு கவர்மெண்ட் விற்குது. அப்போது இந்த கலெக்ஷன் ஆகுதுல்ல, இந்த கலெக்ஷன் ஆகிற அமௌண்ட்டில் ஒரு தொகையை அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு தொகையை இந்த கும்பல் எடுத்துக்குது. எவ்வளோ நாள் இது நடக்குது? இது 2021 நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மிக தெளிவாக அதை சொன்னார். என்ன சொன்னார்? 10,000 கோடிக்கு சேல்ஸ் நடக்குதுன்னா அது கூட 10,000 கோடிக்கு பிளாக்ல சேல்ஸ் நடக்குது. இந்த பிளாக்ல சேல்ஸ் நடக்குதுல இவங்களுடைய காஸ்ட் 1,000 கோடி தான். இந்த 1000 கோடியை கொடுத்துட்றாங்க. மிச்சம் 9,000 கோடி யார் எடுத்துக்கிறாங்க? இந்த குடும்பம் எடுத்துக்கு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ இதைத்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதைத்தான் இப்பொழுது தேடி துருவி தோண்டி எடுத்திருக்கிறார்கள்.
இப்போ இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? 3 நாட்களாக அந்த அமலாக்கத்துறை சோதனை நடக்குது. அதுவும் என்ன தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனத்துல நடக்குது. ஒரு துறையின் மீதே நடத்துறாங்க. ஒரு துறையின் மீதே நடத்துறாங்க. அரசு மீது நடத்துற மாதிரி தான். ஆமா. அப்ப அதுக்கு முதலமைச்சர் எதுவுமே பேசலையே. துறை சார்ந்த அமைச்சர் நாங்கள் அவர்களுடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் பதில் சொல்வோம் என்று சொல்கிறார். இது அமைச்சர் மீது தனிப்பட்ட விதத்தில் நடத்தப்பட்ட ஒரு ரெய்டு கிடையாது. அந்த துறை மீது, அந்த அமைச்சகத்தின் மீது நடத்தப்பட்ட ரெய்டு. அப்போ எந்த அளவுக்கு இது மேலே அக்கறை இருந்திருக்கணும், இது மேலே கவனம் இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு இது விவாத பொருள் ஆகிக்கணும். ஒரு துறையின் மீது அமலாக்கத்துறை 3 நாட்களாக ரெய்டு நடத்துகிறது, முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அந்த துறையே சொல்லுது அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறையுடன் அதை அணுகியிருக்கணும். ஏன் அதை அணுகலை? இல்லை, பல அமைச்சர்கள் பெயரும் அடிபடுது. ஜெகத் ரட்சகன் அவரோட பேர் அடிபடுது, எம்பியா இருக்கிறாரு. ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், SNJ இருக்கட்டும், ஜெகத் ரட்சன் வந்து அக்கார்ட் டிஸ்டிலரிஸ்னு டிஆர் பாலு ஒன்று நடத்துறாரு. சரியா, கிட்டத்தட்ட 5000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய தொழில் கூட்டத்தில். இவங்க கல்ஸ் ப்ரூவரிஸ் இருக்குது, அப்புறம் SNJ இருக்குது. இந்த மாதிரி 3-4 நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களில் இருந்தால் 60% 70% மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இதுலேயும் இன்னொரு ஊழல் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா குறிப்பிட்ட பிராண்டுகளை மட்டுமே கொள்முதல் செய்வது. கடைகளில் நீங்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா இதுதான் இருக்கு வாங்கிக்க. ஆமாம், நீ இப்போ கிங்ஃபிஷர் எனக்கு லேகர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, பிரிட்டிஷ் எம்பையர் தான் இருக்குது, கொடுத்ததை வாங்கிட்டு போ அப்படின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறது. அப்போ இந்த பிராண்டுகளை மட்டுமே வாங்குறது. ஏன் இந்த பிராண்டுகளை மட்டுமே வாங்குறீங்க? நீ மொத்த கொள்முதல் எப்படி வாங்கணும்? எப்பவுமே எந்த பிஸ்னஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த தொழிலையுமே பார்த்தீங்கன்னாக்க அவங்க எதை விரும்பி, நுகர்வோர் எதை விரும்பி வாங்குகிறார்களோ அதைத்தான் நிறைய சப்ளை பண்ணுவாங்க. ஒரு கடை இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் லக்ஸு சோப்பு நிறைய விற்பனை ஆகுதுன்னு நீங்கள், எல்லா சோப்ஸும் இருக்கும், டவ் சோப்பும் விற்பனை ஆகுது, லக்ஸ் சோப்பும் விற்பனை ஆகுது, இன்னொரு ஒரு சிந்தால் சோப்பும் விற்பனை ஆகுது அப்படின்னா எது அதிகமாக விற்பனை ஆகுதோ அதுதானே வாங்கி வைப்பாங்க கடையில். இது அதிகமா விற்பனை ஆகுது, இந்த பிராண்ட் அதிகமா விற்பனை ஆகுது. இதற்கும் வந்து ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசாங்கத்துடைய விற்பனை மட்டுமே இங்க இருக்கு அப்படின்ற காரணத்தினால நீங்க என்ன பண்றீங்க? நாங்கள் கொடுக்கறது தான் நீங்க வாங்கிக்கணும். இதுதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா நீங்க இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 160 ரூபாய் குவார்ட்டர் அப்படின்னு வரக்கூடிய அந்த சரக்கு இருக்கு இல்லையா, இதோடைய அந்த மூலப்பொருள் அப்படின்றது எத்தனால் என்பதனை கலக்கிறார்கள். இது வந்து ஒரு ஐரோப்பாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அதாவது தொழிற்கூடங்களில் பயன்படுத்தக்கூடிய, தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால் அது. அதை நீ வந்து மனிதன் குடிப்பதற்கு நீ பயன்படுத்துகிற, இதுவே பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்குலேருந்து அந்த ஆல்கஹால் எடுக்கிறான். இந்த மாதிரி இயற்கையாக விளையக்கூடிய பொருட்கள்லேருந்து அவன் வந்து இந்த ஆல்கஹால் எடுக்கிறான். ஆனால் நீங்கள் இந்த கெமிக்கல் இதை யூஸ் பண்ணுறீங்க. இதை பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது? உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வருது. இப்போ இது அடித்தட்டு மக்கள் தான் அதிகம் வாங்குறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி இதை வாங்கிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் சிங்கிள் மால்ட்டு அப்படி இப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதனால இது எல்லாத்தினாலையும் பாதிப்பு வரும். அதனால பாதிப்பு கிடையாது, இதில் நேரடியான பாதிப்பு. அப்போ இது நேரடியாக என்ன, மூட்டை தூக்குறவங்க வந்து வாங்குறான். அதை ஏன் வாங்குறான்? அவனுக்கு அந்த மூட்டை தூக்கணும், அந்த வலியை தாங்க முடியாது அப்படின்றதுனால காலையிலேயே அவன் தான் போகிறான். சரியா? அப்போது அவனுக்கு பாதிக்குது அப்படின்றது சரி, நீங்கள் வந்து விவாத பொருளாக கொண்டு போகலாம். மதுபானம் என்பது விற்பனை செய்யப்பட வேண்டுமா, விற்பனை செய்யக்கூடாதா அப்படின்றத ஒரு தேசிய அளவில் ஒரு விவாதமாக நம்ம கொண்டு போகலாம். ஆனால் அவனுக்கு கொண்டு போகிற அதையே நீ டூப்ளிகேட்டாக கொடுக்குற, அதுலேருந்து நீ காசு பார்க்குற, அதுலேருந்து ஒரு 10 ரூபாவோ விட மாட்டேங்கிற அப்படின்னா நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நபராக இருக்கணும். மூட்டை தூக்குறவன்ட்டு நீ ஒரு 10 ரூபா பிடிங்கிட்டு போகிறேன்னா நீ எவ்வளோ கேவலமான நபராக இருக்கணும். 50 தலைமுறைக்கு 60 தலைமுறைக்கு 70 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு மூட்டை தூக்குறவன்ட்டு கூட நீ 10 ரூபாயை பிடிங்கிட்டு தான் போவ அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல்? இது என்ன மாதிரியான வழிமுறை? இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல் இருக்க முடியுமா? இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த திடீர் ரெய்டுகளுக்கு பின்னாடி அரசியல் காரணம் நிச்சயமா இருக்கு. சமீப காலமாக திமுக மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு, இதற்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மட்டுப்படுத்தணும், திமுக வந்து செயல்பட விடாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். என்ன செயல்பட்டுட்டீங்க நீங்க? நான் என்ன கேட்கிறேன், டீலிமிட்டேஷன் அப்படின்றது இன்னைக்கு மறுசீரமைப்பு அப்படின்றது 2026க்கு அப்புறம் தான் அவன் குழுவே அமைக்க போறான். அது வரைக்கும் தடை இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் குழுவே அமைச்சு அதுக்கப்புறம் தான் அது விவாதிக்கப்படும். எதுக்கு நீ இப்பவே எடுத்து பேசுற?
நீ தான் அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்க, யாரும் அதை பெருசா பேச. ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு போயிருக்கிறாங்க, அங்க இருக்கைகள் வந்து 888 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் எழுது இல்லை? ஏங்க, புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டும் பொழுது அடுத்த 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு அப்படின்றத மனதில் வைத்து தான் அதை கட்டியிருப்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் ஒரு காரணமாக வந்து பேசுவீங்களா? ஒரு குழு அமைச்சு அந்த குழு அமைக்கப்படும் பொழுது நீங்கள் அதை பேசுனீங்கன்னா பரவாயில்ல. இப்போ எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க டீலிமிட்டேஷன் பற்றி? திடீர்னு ஏன் பேசுகிறீங்க? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை அப்படின்றத வந்து அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை அப்படின்றத மாற்றி மும்மொழி கொள்கை என்பதனை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். அப்படின்னா ஏன் அவங்க இப்போ கட்டாயப்படுத்தணும்? 2021 வரைக்கும் அவங்க கட்டாயப்படுத்தலையே. அங்கே மோடி அரசாங்கம் தான் நடைபெற்று கொண்டிருந்தது, இங்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது, கூட்டணியில் இருந்தார்கள். இத்தனைக்கும் நீங்கள் அடிமை என்று அவர்களை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அவர்கள் இருந்த வரையில் இது நடக்கலையே. தெளிவுபடுத்துறாரு, செம்மலை தெளிவுபடுத்துறாரு, தெளிவாக சொல்றாரு, கிடையாது, தமிழகத்திற்கு அவர்கள் அந்த கட்டாயத்தை வைக்கவில்லை, நிர்பந்திக்கவில்லை அப்படின்றது தெளிவுபடுத்துறாரு இல்லையா? ஏன் 2025 வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இப்போ வருது அந்த பிரச்சனை? தேர்தல் ஆண்டு தான் அந்த பிரச்சனை வருமா? ஏன் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரல? இல்ல, பாஜக திட்டமிட்டே இதே மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க. ஒரு எதிர் சிந்தனையை ஏற்படுத்துறாங்க. திட்டமிட்டு ஏற்படுத்துறாங்கன்னா உங்களால ஏன் அதை எதிர்கொள்ள முடியல? ஒரு அதிமுகவால் எதிர்கொள்ள முடிந்தது, உங்களால ஏன் எதிர்கொள்ள முடியல? அதுவும் 2001 2025 வரைக்கும் அது எதுவும் பேசலையே அவங்க. அது ஏன் இப்போ கொண்டு வராங்க? அப்போ பேசி வைத்து நீங்கள் ஆடுகின்ற நாடகமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். தேர்தல் ஆண்டில் பேசி வைத்து நீங்கள், அதாவது இந்த தேர்தல் என்பது திமுக வெர்சஸ் பாஜக என்று நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று பார்க்கிறீர்கள். அதற்கு சாத்தியக்கூறே கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன். முழுக்க முழுக்க துரைமுருகன் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். யார் இந்த மணல் கொள்ளையின் துரைமுருகன் சொன்னதை இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசாங்கம் என்பதை விட தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது திமுக அதிமுக அப்படின்றது தான் போட்டி. இப்போ திமுகவுடைய பிரதான எதிரி அதிமுக. இந்த போட்டியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்னென்னவோ முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறார்கள். அதில் ஒரு பகுதி தான் இந்த மாதிரி ஒரு இல்லாத பிரச்சனையை இருப்பது போல கிளப்புவது, அல்லது தேவையில்லாத விஷயத்தை வேண்டுமென்றே பூதாகரமாக்குவது. மும்மொழி கொள்கையை நீ கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் தான் சொல்கிறோம், 22 மொழிகளையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து பாருங்கள், ஒரே தட்டில் வைத்து பாருங்கள். இந்த 22 மொழிகளையும் நீங்கள் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி பிரதானம், அடுத்த ஆங்கிலம்னு வச்சுக்கோ. அப்போ இருமொழி கொள்கை. இப்போ 3வது மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய விருப்பம். அரசு பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தமிழை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால், மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால், அதை கற்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டும் இலவசமாக கற்றுக் கொடுங்கள். தமிழக அரசாங்கம், தமிழக இந்தி பிரச்சார சபா மாதிரி தமிழக வளர்ச்சி கழகங்கள் இருக்கு, பிரச்சார சபைகள் நீ ஏற்படுத்துங்க, மற்ற எல்லா மாநிலத்திலையும் ஏற்படுத்துங்க, அங்கே கற்றுக் கொடுங்க. தமிழ் வளர்ச்சி கழகத்துக்கு தான் நீங்கள் பணம் ஒதுக்குறோம்ல, நிதி ஒதுக்குறோம்ல, அதுலேருந்து கொடுங்க. மாணவர்களுக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட மாநகரங்களில் இலவச விடுதிகளை ஏற்படுத்தி கொடுங்க, அவங்க கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தெலுங்கை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆந்திரா நினைக்குது, தெலுங்கானா நினைக்குது அப்படின்னா அவங்க தாராளமாக தமிழ்நாட்டில் தெலுங்கு பிரச்சார சபையே உருவாக்கட்டும். அதை விரும்பி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே போய் படிக்கட்டும். அதை இலவசமாக பண்ணி கொடுங்க. ஏன் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னும் பொழுது ஆன்லைன்லேயே எல்லாமே கற்றுக்கலாம். அப்போ இந்த வேற ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பது அப்படின்றது ஆன்லைன்லேயே பண்ணிட்டு போகலாமே. அந்தந்த மாநிலம் அந்தந்த மொழியை பரப்பட்டும். இது எதுக்கு நீங்கள் வந்து எல்லா மாணவர்களும் 3வது மொழியை கற்க வேண்டும்னு நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க? நான் சொல்கிறேன், தனியார் பள்ளிகளிலும் சரி, இதர மாநிலங்களிலும் சரி, இருமொழி கொள்கை தான் சரியானது. வேறொரு மொழியை கற்க வேண்டும் என்றால் அந்தந்த மொழி சார்ந்த மாநிலம் அதை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய சேவைகளை ஏற்படுத்தட்டும், சேவை மையங்களை ஏற்படுத்தட்டும், அதில் அவங்க கற்றுக் கொடுங்க. இந்த இருமொழி கொள்கை அப்படின்றது குறித்து மிக அற்புதமாக அழகாக திரு அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருப்பார்கள். அண்ணாதுரை பேசிய அந்த பேச்சிற்கு முழு ஆதரவை திரு ராஜாஜி அவர்கள் நல்கியிருப்பார்கள். மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிய போகுது. அப்போ இதை எடுத்து பேச வேண்டியது யாரு? ஒழுங்காக எடுத்து பேச வேண்டியது யாரு? திமுக. பாராளுமன்றத்தில் 40 எம்பிக்கள் எதுக்கு வச்சிருக்க? நாக்க வழிக்கிறதுக்காக வச்சிருக்க? போய் பேச வை.
இல்ல பேசினாலும் எதுவுமே நடக்கிறது இல்ல, நம்மளால என்ன செய்ய நீ முடியும்? பேசியிருக்கியா? மெஜாரிட்டியில் நம்ம இல்லாத போது என்ன செய்ய முடியும்? மெஜாரிட்டி நீங்க இல்லாத போது விட நீ இப்ப பாராளுமன்றத்தை காவிரி விவகாரத்தின் பொழுது கனிமொழி உட்பட பல எம்பிக்கள் தொடர்ந்து பேசிட்டு என்ன பேசியிருக்காங்க? ஏர்போர்ட்ல எனக்கு வந்து ஹிந்தி பேசுறான் அந்த காவலாளி இப்படின்னு இதுதான் பேசியிருக்காங்க. வேற என்ன பேசியிருக்காங்க? நான் கேட்கறது, இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்க மறுக்கிறது. சரியான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்ல பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. நான் நம்மளுடைய இடமளவிலே நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்க வந்துட்டு இதை விவாத பொருளாக்குவதற்கு பாரதிய ஜனதா ஆட்களையே வந்து அழைச்சிருக்கேன். வாங்க விவாத பொருளாக்குவோம். அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் எடுத்து விவாதிக்கிறது நான் நினைச்சிருக்கேன். வர சொல்லுங்க. ஏன் நம்ம அஸ்வத்தாமன் மற்ற இடத்துலலாம் போய் மாதேஷ்லாம் போயிட்டு அப்படியே ஆக்ஷன்லாம் கொடுத்து பயங்கரமாக பேசுகிறாரு, சினிமாட்டிக்காலாம் பேசுகிறாரு. வர சொல்லுங்க, இங்கே வந்து பேச சொல்லுங்க, என்கிட்ட விவாதிக்க சொல்லுங்க. நான் விவாதிக்க தயார். உங்களுடைய கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் இதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன? நீங்கள் கரிக்குலம்குள்ளேயே போக மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து அதை அதாவது கல்வி நிர்வாகத்தை மட்டும்தான் பார்க்கிறீர்களே தவிர்த்து அந்த கல்வியில் என்ன கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து நீங்கள் செல்லவே இல்லை என்பதனை விவாத பொருளாக்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். இன்னைக்கு இருமொழி கொள்கை இருக்கின்ற மாநிலத்திலேயே தமிழையே ஒழுங்காக எழுத படிக்க தெரியல. படிச்சிருக்கேன்றான், டிகிரி வாங்கியிருக்கேன்றான், தமிழ் ஒழுங்காக எழுத படிக்க தெரியலன்றான். 4 வார்த்தை ஆங்கிலம் சரளமாக பேச தெரியல. இதில் புழல் சிறையில் நேரடியாக பார்த்தேங்க. நான் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அங்கே 1800 பேர் இருக்காங்க. 1800 பேரில் நான் உட்பட ஒரு 15 பேர் தான் இவங்களுக்கு லெட்டர் எழுதணும்னா பெறுநர் அனுப்புனர். இந்த பெறுநர் அனுப்புனர் என்ன நான் போடுறது, என்ன ரா போடுறது எதுவுமே தெரியல. இவங்க வந்து இப்போ இந்த இருமொழி கொள்கையிலே இந்த லட்சணத்துல தான் இருக்கு. இங்க தமிழ்னு எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்ப ஏதாவது ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க எடுத்து வந்து உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை எடுத்து வந்து பேசுறீங்க. நான் திருப்பி சொல்றேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது போதை கலாச்சாரம். இது தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து இயற்கை வளங்கள் கொள்ளை, தட்டி கேட்பவர்கள் சரமாரியாக வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். இது அடுத்த பிரச்சனையா இருக்கு. அடுத்து இங்க இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான குற்றச்செயல்கள், அடுத்து இங்க இருக்கக்கூடிய சாதி ரீதியான பாகுபாடு வழியிலான குற்றச்செயல்கள், தலித் மக்களுக்கு எதிராக தொடர் வன்முறை, இதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகள். இங்க மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை. இதை எதுவுமே நீங்க பேசலையே. சரி, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றினா, கூச்சமே இல்லாமல் முதலமைச்சர் சொல்கிறார் 90% வாக்குறுதிகளை நான் வந்து நிறைவேற்றி விட்டேன் அப்படின்ட்டு. எந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீர்கள்? மாணவர் கல்வி கடனை நிறைவேற்றினீர்களா? நீட் ரத்து என்று நாடகம் ஆடினீர்களே, அதை நிறைவேற்றினீர்களா? காவிரியில் உரிமையை மீட்போம் என்று சொன்னீர்களே, அதை நிறைவேற்றினீர்களா? எதை நிறைவேற்றினீர்கள்? எதையும் நிறைவேற்றல. உங்களுக்கு ஏதாவது, உனக்கு வாக்களிக்காத எங்களை விட்டுருங்க, உனக்கு வாக்களித்தவர்களுக்கு ஏதாவது நிறைவேற்றினீர்களா? நகைக்கடன் ரத்து நிறைவேற்றினீர்களா? இல்லை. சரியா? சரி, ஏற்கனவே கொடுத்து வந்த திட்டங்கள் இதே எல்லாத்தையும் என் கிடப்பில் போட்டீங்க. இலவச சைக்கிள் கொடுக்கறது இல்லை, இலவச மடிக்கணினி கொடுக்கறது இல்லை, வழங்குறது இல்லை. அடுத்து மத்திய அரசின் மீது அந்த பழியை சுமத்துறாங்க. எப்படி நீங்க சுமத்துறீங்க? நிதி கொடுக்கறது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதே நிதிதான் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் தமிழகம் பெற்று வந்த அதே நிதி ஒதுக்கீடு தான் இப்பொழுதும் பெற்று வருகிறார்கள். அவர்கள் கொடுக்க முடிந்தது, உன்னால் ஏன் கொடுக்க முடியல? தாலிக்கு தங்கம் நிறுத்திட்ட, அம்மா உணவகம் முடக்கிட்ட, இலவச கறவை ஆடு மாடுகள் நிறுத்திட்ட, அம்மா உப்பு நிறுத்திட்ட. உன் குடும்பத்துல எவனும் உப்பு போட்டு சாப்பிட மாட்டான். முதல்ல உன் குடும்பத்தில் எவனும் சோறு தின்ன மாட்டான். சரியா? ஆனா தமிழ்நாடே சாப்பிடக்கூடாதா உப்பு? அம்மா உப்பு நிறுத்திட்ட, அம்மா குடிநீர் நிறுத்திட்ட. உன் வீட்டில் இருக்கிறவங்க இங்க ஸ்பிரிங் மினரல் வாட்டரை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு மிக்க நன்றி.